ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு. இந்த பாட்டை விப்ரோ ஸ்டாக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இல்லை ஐடி செக்டாரில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நான் இன்றைக்கி டெடிகேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஐடி ஸ்டாக்கெல்லாம் அதில் பாதாளத்துலாம் கிடக்கு. நிறைய ஸ்டாக் இப்படி தான் இருக்குது, பெர்ஃபார்மே பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் அடிமேல் அடி விழுங்கிற ரேஞ்சுக்கு சிஎல்எஸ்ஏங்கிற ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. அந்த வேதனை இருக்கே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தாலும் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் இந்த இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபினான்ஸ் தியரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், ஏற்கனவே கோடீஸ்வரர்களாக இருந்து இப்போ லட்சாதிபதியாக மாறி இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் நம்ம சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஏற்கனவே வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசிஷனை எடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஜூன் மாதம் 30 36,299 அப்படின்னு இருந்தது. ஜூலை மாதம் 31 30,708 அப்படின்னு போச்சு, அப்ரிஷியேட் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் சரக்குன்னு கீழே போய்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% கிட்ட நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட டைமில் தான் சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி, ஏஷியன் மார்க்கெட்டை ரொம்ப நல்லா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெஃப்ரிஸ் எப்படி சர்வதேச அளவில் நிறைய மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி ஸ்டாக்ஸ் பற்றி அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அட்வைஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் இந்த சிஎல்எஸ்ஏங்கிறது. இந்த கம்பெனி வந்து இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஐடி செக்டாரில் இருக்கிற சில முக்கியமான ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ தான். ஏற்கனவே 157 ரூபான்னு டார்கெட் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, 152 தான் அப்படின்னு கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ்க்கு 2,113 ரூபா அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது ஹோல்டு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 1,109 ரூபாயில இருந்து 1,147 அப்படின்னு இன்ஃபோசிஸ்க்கான டார்கெட் ப்ரைஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அதையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னவங்க இப்போ ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணும், போதும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2,165 ரூபான்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க டார்கெட், இப்போ 2,326 அப்படின்னு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிசிஎஸ்க்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் கம்பெனி மேலே இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம், ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6,166 ரூபாயா ஏற்கனவே கொடுத்த டார்கெட்டை வந்து இப்போ 6,246 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எல்என்டி மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா 5,534 ரூபான்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெக்ஸாவேர் கம்பெனிக்கு 730 ரூபான்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேஜரா இருக்கக்கூடிய, அதாவது இந்த டாப் 5ல இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இது வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது, குறைஞ்சி போயிடும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த பாட்டில் ஒரு லைன் வருங்க, அது எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. ஃபர்ஸ்ட் சரணத்தில் வர்ற அந்த லைன் தான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே பொருந்தக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பற்றி சில பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து முன்னாடி துன்பம் வந்துச்சுன்னா அடுத்து இன்பம் வருது அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் ஷீட் மெட்டல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, கேஸ்டிங் பார்ட்ஸ் கொடுக்குற கம்பெனி, பாலிமர் காம்போனன்ட், சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் மிரர் சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்குற கம்பெனி. இப்போ வந்து மதர்சன்ஸும் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வேலையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலையை இவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக 236 ரூபா 80 பைசா அப்படின்னு இந்த ஸ்டாக் இருக்கும் பொழுது அந்த ப்ரைஸை வச்சு இவங்க ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 18% வரைக்கும் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கம்பெனியுடைய எபிட்டாவை பொறுத்த வரைக்கும் 5% இயர் ஆன் இயர் growth இருக்கு. ஆக்சுவலாக எஸ்டிமேட் என்னமோ வெறும் 4% தான், 4% தான். ஆனால் 5% க்ரோ ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ரெவன்யூ 13% இயர் ஆன் இயர் growth காமிச்சிருக்கு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூ வீலர் செக்மெண்ட், பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட், கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 22% இவங்களுடைய ரெவன்யூல இயர் ஆன் இயர் growth இருக்கு. அதுவும் பாசிட்டிவான விஷயமா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த பெல்ரைஸ் கம்பெனி வந்து நிறைய புது ஆர்டரை செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய பல்க் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்காக நியூ கம்பெனி டூ வீலர் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஃபோர் வீலர் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், இப்போ டாடா மோட்டார் மாதிரியான ஒரு கம்பெனி வந்து இவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லோக்கலைசேஷன் ப்ரோக்ராமில் இவங்களை சேர்த்துருக்காங்க. அதனால அதுவும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் எந்த கம்பெனி, என்ன டீட்டெயிலு அப்படின்ட்டு நான் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது அடிச்சு கூட கேட்பாங்க, யாரும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி பெரிய டீட்டெயில் இல்லை. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைவா இந்தியா அப்படிங்கிற டிப்பர் பிஸ்னஸ், ஹைவா இந்தியாங்கிற இந்த ட்ரக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் போட்டிருக்காங்க, அதாவது செக்யூர்ட் அண்ட் அடிஷ்னல் சாசிஸ் ஆர்டர் ஃப்ரம் ஃபாஸ்ட் க்ரோவிங் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் OEM ஃபார் ஹை வால்யூம் மாடல் ஸ்டார்ட் அப் ப்ரொடக்ஷன் SOP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு வந்து ப்ரௌன்ஃபீல்டு செட்டப் பண்ணுறாங்களாம், அந்த கான்ட்ராக்டையும் எடுத்திருக்காங்களாம். சப்ளையிங் ஷீட் மெட்டல் அசம்பிளிஸ் ஃபார் 2.5 gigawatt ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி செஸ்டர் ஹால் பிரிசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரிசிஷன் இன்ஜினியரில் இருக்கிற UK பேஸ்டு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. 163 கோடி கிட்ட கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க. இது ஏன் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஏரோ ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோ என்ஜின் பார்ட்ஸ், சேட்டலைட் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அலாய்ஸ், இதுக்கெல்லாம் தேவையான ப்ரிசிஷன் மெஷினிங்கை பண்ணக்கூடிய கம்பெனியாக இது இருக்குது. அதனால இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து மேர்க்யூ கஸ்டமர்ஸ், ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் OEM, லீடிங் ஃப்ரெஞ்ச் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் OEM, லீடிங் ஃப்ரெஞ்ச் ஹெலிகாப்டர் OEM, லீடிங் ஃப்ரெஞ்ச் ரொபோட்டிக்ஸ் OEM அப்படின்னு ஒரு மேர்க்யூ கஸ்டமர் பேஸ் இந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ஜெஃப்ரீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த இந்த கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டூ வீலர் செக்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறத இதில் பாருங்கள். சாசிஸ் பிஸ்னஸ் மட்டுமே பெனிஃபிட்டிங் ஃப்ரம் ப்ரீமியசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2500 இருந்து கம்யூட்டர் வந்து இன்னைக்கு 5500 அப்படின்னு ப்ரீமியம் கேட்டகரிக்கு வருது. 2.2x growth இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரீசெண்ட் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் படி நம்ம பார்த்தோம்னா 2026 கணக்குப்படி இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் வந்து 12.1, 11,538 மில்லியன், ஸோ 1153 கோடி இவங்களுடைய எபிட்டாவா இருக்கு 2026ல. ஸோ எபிட்டா மார்ஜின் 2023லேருந்து 10% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, CAGR growth. அடுத்தது ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 2023 to 26ல 17% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.11 இருந்தது, இப்போ 0.11 குறைஞ்சிருக்கு. அது நல்ல விஷயம் தான். அடுத்து இந்த கம்பெனியுடைய ROAC, ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 14.0 இருந்தது 2023 மார்ச்சில், இப்போ 14.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2088 கோடி ரெவன்யூ இருக்குது, 268 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயிருக்கு, 13% மார்ஜின். இந்த குவார்ட்டரில் ஸ்லைட்டாக மார்ஜின் குறைஞ்சிருக்கு. 114 கோடி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. மற்றபடி கரண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னா 22,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது, ஸ்டாக் பி ரேஷியோ 45 இருக்குது, இண்டஸ்ட்ரி 30க்கு மேலே இருக்குது, ROC பார்த்தீங்கன்னா 13 மேலேயும் ROE 12க்கு மேலேயும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1237 கோடி. ரிசர்வ்ஸ் வந்து 4639 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 207 கோடி வச்சிருக்காங்க. அடுத்தது ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள் 268, லோவஸ்ட் பிரைஸ் 135, இப்போ 230 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 33 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஜெஃப்ரீஸ் வந்து 18% மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, அடுத்து நம்ம திரும்ப போயிட்டு சில ஐடி கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் மட்டும் பார்ப்போம். நான் டாப்பில் இருக்கிறத விட்டுறேன், அதாவது இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இந்த கம்பெனியை விட்டுறேன், TCSையும் விட்டுறேன், ஏன்னா அது எல்லாமே வந்து நிறைய பேசியாச்சு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் கம்பெனி, ஏன்னா கோஃபோர்ஜ் கம்பெனி பற்றியும் சொல்லியிருக்காங்க இல்லையா. கோஃபோர்ஜுக்கு 2170 ரூபான்னு CLAC டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜோட 1814 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் ரீசெண்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா 5000
5528 கோடி. இல்லை இது மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்குமே வந்து டீசெண்டான ரெவன்யூ க்ரோ ஆகிருக்கு, அதே மாதிரி எபிட்டாவும் க்ரோ ஆகிருக்கு, அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு பெரிய அளவில் இது ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது காரணம் ஜியோபொலிட்டிக்கல் ஃபேக்டர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த ஏஐனால வரக்கூடிய டென்ஷன், புது ப்ராஜெக்டை வந்து கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் வந்து இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கோஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5528 கோடி ரூபா இவங்களுடைய ஜூன் குவார்ட்டரில் ரெவன்யூவாக இருக்குது. 1058 கோடி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் 19% மார்ஜின் வந்து கச்சாக் முஜாக்குன்னு இருக்குது. 16 இருந்தது போன வருஷத்தில், இப்போ வந்து 19 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்வன்ஷியலி 20லேருந்து 19 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 532 கோடி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சீக்வன்ஷியலாக குறைஞ்சிருக்கு. ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 80,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக் பி ரேஷியோ 41க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்குன்னா 20 தான் இருக்குது. ROCE 23க்கு மேலேயும் ROE 21க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.08 இருக்குது. டெட் வந்து 728 கோடி. ஸோ இந்த காம்போ வந்து நல்ல காம்போ தான், அது வந்து பிரச்சனை இல்லை. ரிசர்வ்ஸ் 90,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1100 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. அதிகபட்ச பிரைஸ் 52 வாரங்களில் 1990 இறங்கினது 1008 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து 4303 கோடி ரெவன்யூ, 697 கோடி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 16% மார்ஜின் இருந்திருக்கு. மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 483 கோடி. நெட் ப்ராஃபிட் 425 83 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் சீக்வன்ஷியலி 529 483 குறைஞ்சி போச்சு. அடுத்தது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்துடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னா 87,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கு, 43 இருக்கு ஸ்டாக் பி ரேஷியோ, 20க்கு மேலே இண்டஸ்ட்ரி பி இருக்கு, ROCE 34க்கு மேலேயும் ROE 27க்கு மேலேயும் இருக்கு. சூப்பரான விஷயம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.6 இருக்கு. 477 கோடி தான் கடன். ரிசர்வ்ஸ் வந்து 7,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1500 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. அடுத்தது ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள் 6599, லோவஸ்ட் பிரைஸ் 4243. இப்போ 5524 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6246 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6166 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 6246 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்க்கு. அடுத்து ஹெக்ஸாவேர் கம்பெனிக்கு இவங்க கொடுக்குற டார்கெட் 730. இப்போ ஹெக்ஸாவேருடைய பிரைஸ் 550 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெக்ஸாவேருடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3845 கோடி ரெவன்யூ, 605 கோடி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 16% மார்ஜின் இருக்குது. இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 330 கோடி. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. ஹெக்ஸாவுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னா 33,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப், 23க்கு மேலே பி ரேஷியோ இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 20 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட சேமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ROCE 30க்கு மேலேயும் ROE 24க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.10 இருக்குது. டெட் 683 கோடி. ரிசர்வ்ஸ் வந்து 6600 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1500 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான். ஹையஸ்ட் பிரைஸ் 830, லோவஸ்ட் பிரைஸ் 400. இப்போ 554 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஆனால் இவங்க எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாவேருக்கு 730 ரூபா அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஏற்கனவே கொடுத்த டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எம்ஃபசிஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2416 ரூபான்னு இப்போ ஷேர் ப்ரைஸ் இருக்குது. 2400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, CLSA வந்து 2113 ரூபான்னு டார்கெட்டை கட் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. எம்ஃபசிஸுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 4384 கோடி ரெவன்யூ இருக்குது, 795 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 18% மார்ஜின் இருக்குது. மார்ஜின் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு, 19லேருந்து 18 குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 442 கோடிலேருந்து 490 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்வன்ஷியலி 510லேருந்து 490 குறைஞ்சிருக்கு. ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா 46,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப், 23 இருக்குது ஸ்டாக் பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி 20, ROCE 22க்கு மேலேயும் ROE 18க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.24 இருக்குது. டெட் வந்து 2620 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் 10,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 937 கோடியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 3037, லோவஸ்ட் ப்ரைஸ் 2013. இப்போ 2416 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஏன் டார்கெட் ப்ரைஸை குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா AI டூல்ஸு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் ஷிஃப்ட்டுங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டுக்கு அடாப்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இண்டிவிஜுவலாக இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு அப்படிங்கிற ஒரு ரீசனையும் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குளோபல் மேக்ரோ அன்சர்டனிட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இப்போதைக்கு இந்த ஷேர் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பொதுவான விஷயம். ஆனால் இவங்க சொல்கிறதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாப்பில் அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் பெரிய அளவில் டார்கெட்டே கொடுக்கல, எல்லாமே கம்மியாகும் இறங்கும் அப்படின்ட்டாங்க. பட் இந்த மிட்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, இப்போ கோஃபோர்ஜாக இருக்கட்டும், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஹெக்ஸாவராக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டார்கெட்டே கொடுத்துருக்காங்க, மேலே போகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இப்போ இருக்கிற இந்த அன்சர்டனிட்டி, அதுக்கப்புறம் இந்த ஏஐனால் வர பிரச்சனை, இதையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. ஆனால் மிட் டயர் கம்பெனிலாம் டக்குன்னு பிக்கப் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களால அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாவை இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதோட இந்த வீடியோ வைண்ட் படிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை விற்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சிஎல்ஏசிங்கிற கம்பெனியும் ஜெஃப்ரீஸுங்கிற கம்பெனியும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.